உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தானை 76 ரன்கள் வித்தியாசத்தில் திணற வீழ்த்தியது இந்திய அணி. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் நடக்கிறது. அடிலாய்டில் ஞாயிறன்று நடந்த லீக் போட்டியில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. மகா யுத்தம் என்று வர்ணிக்கப்பட்ட இப்போட்டி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரையும் ஞாயிறன்று கட்டி போட்டிருந்தது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் தோனி பேட்டிங் தேர்வு செய்தார். இந்திய அணிக்கு ஷிகர் தவான், ரோஹித் சர்மா ஜோடி நிதானமான துவக்கம் கொடுத்தது. ரோஹித் 15 ரன்னில் அவுட்டாக தவானுடன் கோலி ஜோடி சேர்ந்தார். 76 பந்துகளில் 7 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸருடன் 73 ரன்கள் எடுத்த நிலையில் தவான் அவுட் ஆனார். அடுத்து வந்த ரெய்னாவுடன் இணைந்து ஆடிய கோலி சதம் அடித்து புதிய சாதனையை ஏற்படுத்தினார். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்த வீரர் என்ற பெருமையுடன் இதற்கு முன் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 98 ரன்கள் எடுத்து அதிக ரன் குவித்த சச்சினின் சாதனையை இதன் மூலம் முறியடித்தார். 125 பந்துகளில் 8 பவுண்டரிகள் உள்பட 107 ரன்கள் எடுத்த கோலி சொஹைல் பந்தில் கீப்பர் கேட்ச் ஆனார். இதையடுத்து தோனி களம் இறங்கினார். 56 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் விளாசிய சுரேஷ் ரெய்னா 74 ரன்களில் அவுட் ஆனார். தோனி 18 ரன்களிலும் ஜடேஜா 3 ரன்களிலும் ரெஹானே ரன் எதுவும் அடிக்காமலும் அவுட் ஆகினர். 50 ஓவர்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்த இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த சாதனையையும் நிகழ்த்தியது. 301 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை துவக்கியது. யூனிஸ் கான் 3.2 ஓவர்களில் 6 ரன்களில் ஆட்டமிழந்தார். ரன் குவிக்காவிட்டாலும் பாகிஸ்தான் வீரர்கள் நிதானமாக ஆடினர். 18 ஓவரில் ஹாரிஸ் சோஹைல் ஆட்டமிழந்தார். அஸ்வின் பந்து வீச்சில் ஹாரிஸ் சோஹைல் ரெய்னாவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதையடுத்து அடுத்தடுத்து பாகிஸ்தான் அணி விக்கெட்டுகளை இழந்தது. அஹ்மத் ஷேஷாத் 47 ரன்னிலும் சோஹைல் மசூத், உமர் அக்மல் ஆகியோர் ரன் எடுக்காமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதையடுத்து பாகிஸ்தான் அணி கடுமையான திணறலை சந்தித்தது. 37வது ஓவரில் 184 ரன்கள் எடுத்த நிலையில் 7வது விக்கெட்டையும் பாகிஸ்தான் இழந்தது. 47 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் 224 ரன்களில் பாகிஸ்தான் அணி சுருண்டது. 76 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது. பாகிஸ்தான் அணியில் கேப்டன் உல் ஹக் மட்டுமே 50 ரன்களை கடந்திருந்தார். இந்திய அணியில் முகமது ஷாமி 4 விக்கெட்டுகளையும், உமேஷ் யாதவ் மற்றும் மோஹித் சர்மா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பாகிஸ்தானுக்கு எதிராக 2 சாதனைகளை நிகழ்த்திய கோலி மேன் ஆஃப் த மேட்சாக தேர்வு செய்யப்பட்டார். உலகக்கோப்பை வரலாற்றில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட 5 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. அந்த சாதனையை இந்தியா 6வது முறையாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பாகிஸ்தான் இந்தியா இடையிலான போட்டி என்பதாலும் ஞாயிறு விடுமுறை தினத்தன்று நடந்த போட்டி என்பதாலும் இந்தியா முழுவதும் பெரும்பாலானோர் வீட்டுக்குள் டிவி திரையில் கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்தனர். இதனால் முக்கிய நகரங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன.